இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்த லெவல் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா திமுக ஆட்சியில என்ன வேணாலும் பண்ணலாம், வெளியே வந்துடலாம், மிஞ்சி போனா ஒரு மாசம் வந்துடலாம் அப்படின்னு ஒரு கும்பல். இன்னொன்னு பார்த்தா நான் காவல்துறையிட்ட பல பேர்கிட்ட பேசும்போது எல்லாரும் சொல்றது என்னன்னா, இது மாதிரி ரத்தத்தை உரைய வைக்கிற மாதிரி நடக்கிற குற்றங்கள் பண்ற அத்தனை பேருமே they are under the influence of alcohol or drugs. ஆல்கஹால் கூட இப்ப ஃபேஷன் போயிடுச்சு. ட்ரக்ஸ், கஞ்சா இல்லாம எந்த குற்றமும் நடப்பதில்லை. இப்ப நீங்க சொல்ற அத்தனையுமே கஞ்சாவோட தான் நடந்திருக்கும். இப்ப நீங்க சொல்ற எல்லாமே, ஏன்னா அவ்வளவு ஓப்பனா ஒருத்தர் வந்து பண்ணுவான்னா அவனுக்கு சுயநினைவே இல்லை எங்கேயுமே. அப்போ என்ன ஆகுதுன்னா அவனுக்கு கஞ்சா ஈஸியா கிடைக்குது. கஞ்சா ஈஸியா கிடைச்சி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா அளவுக்கு அதிகமாக ஆகும்போது கூட 4 பேர் சேர்ந்துட்டு பண்ணலாம் வா, யார் என்ன கேட்க போறான்னா அவனுக்கு அது அடுத்த நாள் காலையில ஜெயில உட்காந்து அழுக நிறைய பேர் இருக்காங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு. சோ இந்த புழக்கத்துக்கு காரணம் திமுக வந்த உடனே இந்த ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தர் உள்ள வந்து இந்தியா முழுக்க இருக்கிற அத்தனை இடத்துலயும் பார்த்தா 2000 கிலோ 3000 கிலோ எல்லாம் வச்சுட்டு இருந்து கேட்டா அது குஜராத் வழியா வந்ததுன்னு எங்களை சப்பக்கட்டு கட்டி இப்போ அவர் இந்த மெத்தப்பட்டமைன் மெத்துன்னு வாங்க, அந்த மெத்து வந்து நிறைய அவைலபிலிட்டி வந்தது காரணம் அவர்லாம்